தெளிச்சு கோலம் போடுறவங்க என்ன மாதிரி தண்ணீரை பயன்படுத்தணும், இல்ல தண்ணீர்ல என்ன கலந்து நம்ம வாசல் தெளிப்பது ரொம்ப பார்த்தீங்கன்னா வாசல்ல வந்து பெருக்கிட்டு சின்னதாக இருந்தாலும் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட சின்னதாக கோலம் போடுவாங்க. ஸ்டிக்கர்ல வீடு கொஞ்சமாக இருக்கும். அன்றைய பொழுது நல்லாவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். எந்த ஒரு கெட்ட நியூஸும் உள்ள சீக்கிரம் ஒரு பாரம்பரியமாக நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 100% இதனால் ரிசல்ட் உள்ள ஒரு வியாழன் இல்லை வெள்ளி இல்லை வாரத்தில் 3 நாள் செய்யலாம், இல்லை 2 நாள் செய்யலாம், அட்லீஸ்ட் ஒரு நாள். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து வாசல் தெளிப்பு. இப்ப வாசல் தெளிக்கிறது இப்ப சிட்டில இருக்கிற மக்கள் வந்து நார்மலா தண்ணியால துடைக்கிற அளவுக்கு தான் வாசல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப ஜென்ரலா அந்த மாதிரி துடைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல நல்ல முறவாசல் செய்யற மாதிரி தெளிச்சு கோலம் போடுறவங்க என்ன மாதிரி தண்ணீரை பயன்படுத்தணும், இல்ல தண்ணீர்ல என்ன கலந்து நம்ம வாசல் தெளிப்பது ரொம்ப சிறப்பு? நல்லா கேட்டிங்க. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கட்டும், கொஞ்சமாவது வாசலில் இடமாவது இருக்கும். ஃப்ளாட்டே இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குன்னா கம்பல்சரி ஃப்ரண்ட்டில் இடம் விட்டு தான் கட்டுவாங்க. ரெண்டுமே இல்லை பை, ரோடே வாசலில் ரோடு தான் இருக்குன்னா கூட சரி, அதுக்கு தண்ணின்னு ஒன்று தெளிப்பாங்க. நார்மலாக எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா வாசலில் வந்து பெருக்கிட்டு சின்னதாக இருந்தாலும் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட சின்னதாக கோலம் போடுவாங்க, ஸ்டிக்கர்லேயாவது போடுவாங்க. இது வழக்கம், பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுமா. அந்த மாதிரி பண்ணுறதுல வெறும் தண்ணி தெளிக்காமல் அதில் சேர்க்க வேண்டிய பொருள் ஒரு 5 பொருள் சேர்த்து நீங்கள் தண்ணியில் தெளிச்சிங்கன்னா உடல் ரீதியாகவும் உங்களுக்கு பாசிட்டிவ் நல்லாயிருக்கும். எந்த ஒரு கெட்டதும் உள்ள சீக்கிரத்தில் அண்டாது, தரித்திரமும் அண்டாது. இந்த மூதேவி தரித்திரம் இந்த விஷயம்லாம் வந்து உள்ளே சேராது. லக்ஷ்மியும் உள்ளே 100% வரும். அதுக்கான 5 விஷயம் தான் அந்த 5 பொருள். என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் தெளிக்கிற தண்ணி தான். ஒரு டப்பா தண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை 2 டப்பா தண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் செலவு இருந்தால் கூட போதும். நிறைய போடணும்னு அவசியம் இல்லை, 1/4 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். நார்மலாக ஃபஸ்ட்டில் சேர்க்க வேண்டியது பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். மஞ்சள் முதல்ல தண்ணியில் பயன்படுத்திடணும். ஒரு 1/2 மூடி, சரி 1/2 டீஸ்பூன் கூட கிடையாது, கொஞ்சமாக போட்டுடணும் ஃபஸ்ட்டு. 2வது மாட்டோட கோமியம். கோமியம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் பிடிக்கிறதுலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். நார்மலாக ஆன்லைன்லேயே அமேசான்லேயே இப்போ அதுக்குன்னே விற்கிறாங்க. நீங்கள் பெருசாக 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு என்னப்பா இதெல்லாம் அப்பப்போ போய் பிடிக்கணுமா, அப்பப்போ வாங்கணுமாலாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் ஒரு பாரம்பரியமாக நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 100% இதனால் ரிசல்ட்டு உண்டு. ஆணித்தனமாக நடிச்சு சொல்லணும். வெறும் தண்ணியில் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் கலந்துடணும், அடுத்தது கோமியத்தை கலந்துடணும் 2, 3வது 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டுடணும் 3, 4வது மறிக்கொழுந்து சென்ட்டு இல்லை ஜவ்வாது சென்ட்டு இல்லை நறுமணமாக இருக்கிற சென்ட்டு வந்து 1 ட்ராப் 2 ட்ராப்பு போட்டுடணும் 4, 5வது பன்னீர். பன்னீர் ஒரு மூடி போடலாம். ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம், சுத்தமானது. இந்த 5ம் போட்டு ஒரு கையை வச்சு மிக்ஸ் பண்ணணும். டீஸ்பூன்லேயோ கரண்டிலையோ மிக்ஸ் பண்ணக்கூடாது, இயற்கையாக கையில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணணும்னா வாசலில் அழகாக நீங்கள் தெளிக்கலாம். இது வந்து டெய்லியுமே இன்றைக்கி செய்கிறோன்னா இன்றைக்கி தான் அந்த 5 பொருள் நீங்கள் கலக்கணும். நம்ம காலையில் தெளிக்க போகிறோம் நைட்டே கலந்து வச்சிடலான்னு செய்யக்கூடாது. அதுவே ஒரு ஆப்போசிட் ஆகிடும். டக்குன்னு காலையில் 5 மணியோ 6 மணி, எத்தனை மணிக்கு 9 மணி கூட இருக்கட்டும்பா, நீங்கள் எத்தனை மணிக்கு பண்ணுறீங்களோ ரொட்டீனாக அன்னைக்கு இந்த 5 பொருள் தனியாக வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு தண்ணியை கலந்து நீங்கள் தெளிச்சிக்கிட்டே 100% வந்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு ஹெல்த், உங்களுக்கு சுற்றி இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி, அருமையான எனர்ஜி வரும். அந்த என்ன சொல்கிறது, இந்த பாம்பு பூச்சி பட்டு இது எதுவுமே உள்ளே அண்டாது. கல்லுப்புக்கு ஒரு தன்மை இருக்குது, பன்னீருக்கு ஒரு தன்மை இருக்குது, கோமியத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, ஜவ்வாதுக்கு ஒரு தன்மை இருக்குது, பன்னீருக்கு ஒரு தன்மை இருக்குது. இந்த 5 விஷயம் தான் 5 சொல்லுவாங்க. இயற்கை தான் வாழ்க்கை. அந்த மாதிரி இந்த 5 விஷயத்த வந்து அந்த தண்ணியில் இயற்கையான ஒரு தண்ணியில் கலந்து தெளிச்சிக்கிட்டே வந்தோன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். கெட்டது உள்ளே வராது, தரித்திரம் கண்டிஸ்ட்டு எதுவுமே படாது. ஸோ வீடு வந்து சுபக்ஷமாக இருக்கும். அன்றைய பொழுது நல்லாவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். எந்த ஒரு கெட்ட நியூஸும் உள்ள சீக்கிரத்தில் வராது. இதை பண்ணி தான் பாருங்களேன், கண்டிப்பான ரிசல்ட் 100% வரும். இதில் ஒரு மாற்றம் என்னென்னா, நீங்கள் வாசல்லையும் தெளிக்கலாம். எப்போவுமே வந்து நிறைய பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் உள்ளேருந்து அப்படியே வெளியிலேருந்து உள்ளே போவாங்க. அது முதல்ல தவறு. முதல்ல செய்ய வேண்டியது என்ன பண்ணுன்னா, தினைக்குமே நீங்கள் வாசலில் நான் சொன்ன இந்த 5 பொருளும் கலந்து தெளிக்கிறது ஒரு விதம். இது ஒன்று. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ இல்லை வேலைக்கிழமையோ இதே பொருளை வந்து இதே தண்ணியில் நீங்கள் கலந்து வீட்டுக்கு ஒரு மூலை, இப்போ குபேர மூலை, அக்னி மூலை, எந்த மூலைங்க இருக்குல்ல, வீட்டில் எல்லா பெட்ரூமில் 4 மூலை, ஹாலில் 4 கார்னர், பெட்ரூம் 4 கார்னர், பாத்ரூம் தவிர்த்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டு என்ன பண்ணுன்னா வாசலுக்கு வந்துடணும். உள்ளே இருக்கிற தரித்திரத்தை, உள்ளே இருக்கிற மூதேவி வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது.
வாரத்தில் ஒரு நாள் வியாழன் இல்லை வெள்ளி, இல்லை வாரத்தில் 3 நாள் செய்யலாம், இல்லை 2 நாள் செய்யலாம், அட்லீஸ்ட் ஒரு நாளாக தெளிக்கலாம். எப்படி வேலை சில பேர் பார்த்திங்கன்னா இந்து மக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனா வீடெல்லாம் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க, எல்லாம் பெருக்கிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது இந்த தண்ணியை வந்து எல்லா மூலையும் தெளிச்சுக்கிட்டு அப்படியே வாசல் வரையும் வந்துடலாம். அப்படி வந்தோன்னும் போது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ண உங்களுக்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு உறக்கம், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கும், டென்ஷன் இருக்காது, நம்மளை இந்த பூச்சி பட்டு இந்த தொல்லையும் இருக்காது, மெயின்டும் ஃப்ரீயாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் தெளிச்சிக்கிட்டு எல்லா கார்னர் வீடு ஃபுல்லாக தெளிக்க வேணாம், ஒரு மூலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டு வந்துடணும். 1. 2வது வாசல்லையும் தெளிக்கலாம். இது 2 மட்டுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி இந்த தரித்திரம், மூதேவி, கண் திருஷ்டி, பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி பட்டு பாம்பு இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும். பண்ணி பாருங்கள், ரிசல்ட் கண்டிப்பாக வரும். சூப்பர் பாய், ரொம்ப ஒரு அருமையான தகவல் தான் கொடுத்துருக்கீங்க. வாசல்ல தண்ணீர்ல என்ன கலந்து தெளிக்கணும்னு கேட்டேன். வீட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த மூளை முடுக்குலையும் இந்த தண்ணீர் தெளிப்பது சிறப்பு அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்லலாம். நல்ல தகவல் பாய், நன்றி. நன்றிம்மா.